நானே நேரங்காலம் புரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் விலை குதிரை கேட்கறது ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு சாமிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அழகா வந்து உத்தரவு கொடுத்துறீங்க. இருந்த போயில இந்த மக்கள்லாம் நேர காலத்தோட பசி அறிஞ்சு உணவு கொடுக்கணும் இல்லையா? நீங்க கோவிந்தா என்ற பொழுது மக்கள் குறைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. எங்க எல்லோருக்கும் ஆனந்த சந்தோஷம். ஏன்னா நல்லா உனக்கு கவனிங்க எல்லாரும். தெய்வம் சீரினால் கைதவம் ஆடு என்று சொல்வார்கள். முன்னோர்கள் நம்ம சொன்னதா இது இல்ல? பெரியவங்க சொன்னது. அம்மா பொறுமையா தான் இருப்பாங்க. ஆமா, கோவம் வந்தா வாரி போட்டுக்குவாங்க வாயில கருவாரியில. ஆமா, யாரெல்லாம் அதாவது நம்ம கூட இது வரும்போது பசங்க காத்தாடி விட்டுருந்தாங்க. நான் வரல, அப்பலாம் நீ வரல, பார்த்தேன். காத்தாடி என்ன பண்ணுவோம், போற வரைக்கும் போவோம், அப்புறம் விடுறவங்க கையில தான் இருக்குது. ஆமா, அந்த நூலை கொஞ்சம் அப்படி அறுத்து விட்டாங்கன்னு வச்சுக்க, அது மேலே போவோம். எங்கெங்கயோ போய் முள்ளுல செடியில அங்க இங்க அம்மாட்டி சின்ன பண்ணமா ஆயி அப்படிலாம் ஆயிடும். ஆமா, அப்படிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை அம்மா கையில தான் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம காத்தாடி மாரி, நூல் மாதிரி. நம்ம காத்தாடி மேல போற மாதிரி. ஆமா, அம்மா நூல் தூட்டுவாங்க. நூல் வந்து கையில இருக்கு, அம்மா கையில. அப்புறமா தூட்டுவாங்க. பொறுமையா இருந்தா பாத்துக்கிறாங்க. ஆனா அப்படி தெய்வத்தை அணுகி நாடி தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்று இருந்தோம்னா அம்மா நமக்கு முக்கிய மோட்சம் கொடுப்பாங்க. இது பொய் வாழ்க்கை. இந்த உலகத்துல வாழ்றதுல ஒரு வாழ்க்கை கிடையாது. நல்லா வாழ்றோம் அப்படி இப்படி எல்லாம் நினைச்சுக்கலாம். பொச்சிரி பூச்ச வாழ்க்கை, பொய் வாழ்க்கை, பொச்சிரி பூச்ச வாழ்க்கை, மெய் வாழ்க்கை, பூச்ச வாழ்க்கை. இறைவனடி அம்மாளுடைய அடி சேருவதுதான் மெய் வாழ்க்கை. மெய் வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் தெய்வத்தை நாட வேண்டும். அம்மாவே வந்து அமர்ந்திருக்காங்க மேல்மலையனூர்ல இருந்து. ஆமா, அம்மா எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும், ஒரு ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு மனதோடு அம்மாவுடைய வழிபாடு செய்ய வேண்டும். எப்படிதான் இருக்கு எல்லாமே நமக்கு ஒண்ணு இல்லை. கோவிந்தா என்று இந்த இளைமொழி மீது கொத்து பிரம்பெடுத்து அவன் வாயில காஞ்ச மிளகா தான் நீங்க வந்திருக்கீங்க. யாரு சாமி? கோவிந்தா சொல்றதெல்லாம் நல்லதான் சொல்றீங்க. கேட்கறதே எங்களுக்கு பரிபூர்ணமா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உங்களுடைய விழாவை இந்த மக்கள் கூட்டம்லாம் இருக்கு மேலும் மேலும் இந்த விழா சிறப்பா நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த விழாவை மேலும் மேலும் ஆண்டுகள் தோறும் வளர்ச்சியா தான் இருக்கும். இருக்கிறதுக்கு கீழே போய் நிற்குது. அடுத்த ஆண்டு இந்த மாதிரி பம்பு கொடுக்கலாம் வச்சு இந்த மாதிரிலாம் பதிலாம் போட்டு பண்ணுவோம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி போட்டு குழப்புங்கிறாங்க மனுஷன். இதெல்லாம் நடக்குது. எடுத்ததுலேயே நான் வந்து கேள்வி கேட்கலாம் நினைக்கக்கூடாது. ஜாதகம் கேட்கிறேன். ஆமா, பார்க்க வைக்கலாமே கேட்கல. பரமேஸ்வரி அழகா இந்த இல்லடத்துக்கு சொந்தக்காரிப்பா அப்படின்னா சொன்ன சந்தோஷம். ஆமா, ஆனா உன்னுடைய இல்லடம் எப்படி இருக்குது, உன்னுடைய விழா எப்படி இருக்குது எல்லாம் நீங்க தான் பார்க்கணும். அதோடைய காரணம் நான் இந்த விழா செய்கிற மேலாம் உங்களுக்கு சந்தோஷமா ஏறியா? நாளை தினத்தில் ஆதிவாரம் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில
எங்கையில இருந்து மங்களகரமாக அழைத்து வீதி வழியாக சென்று இந்த ஆலயத்தில் அமர்த்தி ஏரான விமர்சையான கூழாமது விழா இதெல்லாம் செய்ய நான் மாலை பொழுதுல கும்பப்படையில் விழா இதெல்லாம் செய்ய இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட பத்தியா காவு வாங்கிட்டுக்கிற அதை சொல்லி பதறாத, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு துளி ரத்தம் வந்துருக்கு, அது அவங்க வந்தாலே வரும். இதெல்லாம் ஏறி வைத்தாய் வாழ வரம் தருவா மலையன்